இந்த எபிசோட ஃப்ராங்கா பேசுவோம்ல நாம பார்க்க போற படம் பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை. அதில் அண்ட் பிலால் டைரக்ட் பண்ணியிருக்க இந்த படத்துல வில் ஸ்மித் அண்ட் மார்டின் லாரன்ஸ் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ஆர் அ வில் ஸ்மித் ஃபேன் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பேட் பாய்ஸ், மென் இன் பிளாக் இந்த மாதிரி பட ஃப்ரான்ச்சைஸையும் நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதுல பேட் பாய்ஸ் அதோடைய ஃபன்னுக்காகவும் ஸ்டண்ட்டுக்காகவும் ரொம்பவே ரசிக்கப்பட்ட படம். இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை அதனுடைய 4th இன்ஸ்டால்மெண்ட் அண்ட் இதனுடைய முந்தைய பாகமான பேட் பாய்ஸ் ஃபார் லைஃப் அதனுடைய சீக்வலா இந்த படம் உருவாயிருக்கு. ரொம்ப என்ஜாயபிளான பட்டி காப் படத்துல இந்த பாகத்துடைய கதை என்னன்னா, ஆஸ் யூஷுவல் மைக் அண்ட் மார்க்கஸ் ரொம்ப ஃபன்னான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய தொடக்கத்திலே மைக் அண்ட் மார்க்கஸ் ஒரு இடத்துக்கு வேகமா போயிட்டு இருக்காங்க. எங்கன்னா மைக்கோட கல்யாணத்துக்கு. அங்க கல்யாணம், பார்ட்டி, மார்க்கஸ் பண்ற சில சேட்டைகள், இதோட சேர்த்து இறந்து போன கேப்டன் ஹாவர்டோட நினைவுகள், இப்படின்னு பல விஷயங்கள் நடக்குது, பல விஷயங்கள் பேசப்படுது. அடுத்து வரக்கூடிய சில பல காட்சிகள், காமெடிகளுக்கு அப்புறமா ஒரு கான்ஸ்பிரசி மீடியால பரபரப்பா பேசப்படுது. அது என்னன்னா, இறந்து போன கேப்டன் ஹாவர்டுக்கும் ரொமானியன் மாஃபியாவுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கு. கேப்டன் ஹாவர்டு ஒரு கரப்டடான ஆளு அப்படின்னு அவர் பேர்ல களங்கம் ஏற்படுது. அந்த களங்கத்தை மைக் அண்ட் மார்க்கஸ் எப்படி தொடச்சு எரிஞ்சாங்க, இந்த சதிக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. பேட் பாய்ஸோட இந்த பார்ட் இல்ல, எந்த பார்ட்னு எடுத்துக்கிட்டாலும் அதோடைய மேஜர் பிளஸ்ஸே அதுல இருக்கிற ஃபன்னு தான். அதை குறைவே இல்லாம இந்த படத்துலயும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். படத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரு கடையில மார்க்கஸுக்கும் ஒரு திருடனுக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டையில ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ்ல வில்லனோட கன் பாயிண்ட்ல நின்றுட்டு கூட மைக் அண்ட் மார்க்கஸ் பண்ணக்கூடிய காமெடி எல்லாமே அட்டகாசமா இருக்கு. அண்ட் படத்துடைய மேஜர் ஃபன்னுக்கு காரணமே மார்க்கஸ் கேரக்டர் தான். வயசாகிறதுனால அவருக்கு ஏற்படக்கூடிய வியாதி, அதனால அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறது, உடம்பு சரியானோடனே இனிமே எனக்கு சாவே கிடையாது அப்படின்னு அதை வச்சுட்டு அவர் பண்ணக்கூடிய காமெடி, கார் டிராவலோ இல்ல ஹெலிகாப்டர் டிராவலோ பக்கத்துல மைக் இருந்தா போதும், நீ என்னோட சோல்மேட் அப்படின்னு சொல்லி அவர் டார்ச்சர் பண்றது, போன ஜென்மத்துல நீ ஒரு கழுதையா இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி பல இடங்கள்ல சிரிக்க வச்சுட்டே இருக்காரு. அதுக்கு ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் சட்டிலாவே பிளே பண்ணியிருக்காரு வில் ஸ்மித். ஒவ்வொரு இடத்துலயும் மார்டின் லாரன்ஸை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், கேப்டன் ஹாவர்டுக்காக சண்டை போறதா இருக்கட்டும், அண்ட் ஹாவர்டோட குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம குழம்புறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வில் ஸ்மித்தோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. இந்த படத்துல மைக் அண்ட் அவருடைய மகன் அர்மாண்டோ கேரக்டருக்கு கூடுதலாவே ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. மைக் தன்னோட மகன் கூட ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறது, ஆனா அர்மாண்டோ அதெல்லாம் சட்டையே பண்ணாம சரி சரி போ அப்படின்ற லெவல்லே டீல் பண்றது, அண்ட் ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சூப்பரா சேர்த்திருக்காங்க. போன பார்ட்டை இந்த பார்ட்டோட கனெக்ட் பண்ற விதமா மைக்குக்கு ஏற்படுற ஒரு கில்ட், அதனால அவருக்கு வரக்கூடிய பேனிக் அட்டாக், அதெல்லாம் இந்த படத்துல சேர்த்திருந்ததும் கொஞ்சம் ஹியூமனைஸா இந்த படத்தை மாத்துச்சு. அண்ட் ஃபைட் சீன்ஸை பத்தி முக்கியமா குறிப்பிட்டே ஆகணும். படத்துல 2 இடத்துல வரக்கூடிய ஃபைட் சீன்ஸ் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. அதுல ஒரு ஃபைட் சீன் விக்ரம்ல வர்ற ஏஜென்ட் டீனா ஃபைட் சீனை கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அண்ட் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஃபைட் சீனும் ரொம்ப சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணப்பட்டிருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்குறதுக்கு. இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இது ஒரு டெம்ப்ளேட்டான ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய படம். பொதுவா ஒரு படத்தோட பிரான்சைஸ் எடுக்கிறோம்னாலே அதுல என்ன சிக்கல்லாம் வரும், அது எல்லாமும் இந்த படத்துலயும் இருக்கு. இந்த படத்து மூலமா புதுசா ஒரு விஷயம் நமக்கு ஆஃபர் பண்றாங்களா அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே இல்ல. எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்ல இருக்கிறது தான். எல்லாமே நம்மளால ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற விதத்துல இருக்கிறது தான். ஈவன் படத்தோட மெயின் வில்லன் யாரு அப்படின்றத கூட நம்மளால ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணிட முடியுது. அண்ட் போன பார்ட்டோட சம்மதப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி படத்துக்குள்ள வரக்கூடிய கன்வீனியன்டான ரைட்டிங் எல்லாமே படத்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுது. ஸோ ஓவரால் அந்த படம் பத்தி சொல்லணும்னா, ரொம்ப புதுசான விஷயங்களை நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பேட் பாய் உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் பேட் பாய் பிரான்சைஸை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, அதோடைய ஃபார்மட் உங்களுக்கு பிடிக்கும், அதுல இருக்க ஃபன் உங்களுக்கு பிடிக்கும், அதுவே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேட் பாய் ரைட் ஆர் டை உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபில்மா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல பேட் பாய் ரைட் ஆர் டை படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேற ஒரு படம் பத்தி பார்க்கலாம். நீங்க பேட் பாய் ரைட் ஆர் டை ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதுல எந்த பார்ட் உங்க ஃபேவரட்டும் கூட மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.